அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தீர்க்க தரிசன வார்த்தையை வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாததினாலே இங்கு அவர் ஆணித்தரமாய் சொல்கிறார், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்குத்தத்தம் பெறும்போது ஆபிரகாமினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அலைந்து திரிகிறவரா இருந்தது. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது.